தற்போது தவிக தலைவர் விஜய் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்துள்ளனர். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். அனைத்து கட்சி தலைவர்களும் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு நேராகவும் பதிவின் மூலமாகவும் தங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சுட்டு வராங்க. விவரம். வணக்கம். தோழர் நல்லக்கண்ணுவினுடைய மரணம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உழைக்கும் மக்கள் யாவருக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக தோழர் நல்லக்கண்ணுடைய மரணம் குறித்து தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த தோழர் திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாது என்றும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைத்தும் ஆழ்ந்த அனுதாபங்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய இழப்பாக கருதப்படும் நிலையில் நடிகர்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் தொடர்ச்சியாக இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட சுதந்திர போராட்ட வீரர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், விவசாயிகளும் மக்களுக்காக உரிமைகளுக்காக வாழ்நாள் பெரும்பகுதியை செலவிட்ட போராளி தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த காலமான செய்தி கேட்டு மனவேதனை அடைந்தேன் என விஜய் தெரிவித்திருக்கிறார். அவரது இழப்பு இந்த நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவரது இழப்பை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மறைந்த தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களும் தொடர்ச்சியாக உழைக்கும் மக்கள் யாவரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு முதுபெரும் தலைவராகும் தனது சுதந்திர போராட்ட வாழ்க்கை துவங்கி தற்போது இருக்கும் சூழலில் தொடர்ச்சியாக வரை போராடி கொண்டே இருந்தார். இந்திய சுதந்திரத்திற்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து விவசாய போராட்டத்துக்காக முன்னெடுத்தவர். இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளையனே வெளியேறிக்கு என்ற காந்தியடிகள் அழைத்த போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர். தொடர்ச்சியாக சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தடை செய்த பிறகு அதற்காக நின்று போராடி தலைமுறை வாழ்க்கை வாழி 7.5 ஆண்டுகள் அவர் எங்கு இருந்தார் என்று கூட தெரியாமல் தொடர்ச்சியாக மக்களுக்காக மக்களோடு நின்று போராடி கொண்டிருந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடையை நீக்கியதற்கு பிறகாக மக்களோடு மக்களாக நின்று சாதிய சமூகம்தான் இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய சீர்கேடாக இருக்கிறது என்றும் சக மனிதன் மீது தாக்கப்படுகிற மிகப்பெரிய உளவியல் தாக்குதலாகவும் மனித உரிமைகளுக்கு எதிராகவும் இத்தகைய தீண்டாமையும் சாதி கொடுமைகளும் அரங்கேற்றி வருவதாக அவர் போராடினார். இன்றும் போராடினார், நேற்றும் போராடினார். சாதிய ஆணவ கொடைகளுக்கு எதிராகவும் தன் வாழ்நாள் நீச்சிருக்க வரைக்கும் தொடர்ச்சியாக போராடி வந்த நல்லக்கண்ணு அவர்கள் போராட்டம் என்பது ஏதோ வாழ்நாளில் ஒரு பகுதி மட்டும் இல்லாமல் தனது 101 வயது வரை தன் போராட்டத்தை முன்னெடுத்த தியாகியும் மிகப்பெரிய வீரரும் ஆவார். தன் வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் மக்கள் சிந்திக்கக்கூடிய பிரச்சனைக்காகவும் சிகப்பு துண்டை மேலே போட்டு தொடர்ச்சியாக மேடைகள் முழங்கியவர், போராட்டங்களை கண்டவர். தன் வாழ்நாளில் பெரும்பகுதி போராட்டங்களுக்காகவே வாழ்க்கை இழந்தவர். அதே நேரம் எந்த ஒரு சன்மானங்களுக்கும் நான் அடிபணியாமல் தொடர்ச்சியாக கொள்கை ஒன்று குறிக்கோள் என்று வாழ்ந்த காந்தியவாதி, ஒரு காந்தியவாதி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நின்று களமாடிய பெருமை தமிழகத்துக்கு மட்டுமே சேரும். அந்த பெருமை தோழர் நல்லக்கண்ணுவை மட்டுமே சேரும் என அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக பாராட்டி வருகிறார்கள். அறம்போற்றும் இந்த உலகில் ஒரு அறநிறைந்த மனிதராகும் அரசியல் வரும் இளைஞர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாகவும் தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இந்த அரசியல் பயணம் என்பது, அவருடைய இந்த வாழ்வியல் என்பது ஒட்டுமொத்த அரசிற்கும் அரசியலுக்குமான இடைப்பட்ட காலத்தில் எழுத வேண்டிய ஒரு மிகப்பெரிய புத்தகமாகவும் அவர் வாழ்நாள் திகழ்ந்திருக்கிறது. அதைத்தான் தற்போது நடிகர் விஜய் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த உழைக்கும் சமூகமே அவருக்காக நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் விவசாயிகள் 18 மணி நேரம் வேலை பார்த்த கதையெல்லாம் இருந்திருக்கிறது. விவசாய கூலிகளாகவும் பண்ணை அடிமைகளாகவும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை கூட இல்லாமல் கொடுக்கும் கூலியை மட்டுமே வாங்கி கொண்டு சத்தமில்லாத செல்லுகின்ற வேண்டும் ஒரு ஜெமீன் முறைப்படி இங்கே வாழ்ந்த இந்த குறிப்பாக காவிரி கரையோடும் தாமிரபரணி கரையோடும் இந்த 2 விவசாயிகளுமே இந்த பெரும் பிரச்சனையை செய்தார்கள். விவசாய குடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் குடி என்பது சொந்த வீடு கூட இல்லாமல் எங்கு அறுவடை நடக்கிறதோ எங்கு நடவு நடுகிறார்களோ அங்கு போய் ஒரு குடிசை போட்டு வாழ்கின்ற ஒரு சூழல் தாமிரபரணி கரையிலும் காவிரி கரையிலும் இருந்து வந்தது. அந்த பிரச்சனையில் தான் முதல் கண்ணமாக நல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு வீடு வழங்க வேண்டும், அவர்கள் வீடு இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்று சுதந்திர இந்தியாவுக்கு முன்னதாகவே வெள்ளக்காரிடம் கோரிக்கை வைத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்.
ஏதோ சுதந்திரத்துக்கு பிறகாக போராட்டம் அல்ல. அறுவடை காலங்களிலும் நடவுநடை காலங்களிலும் மட்டுமே அவர்கள் அழைத்து சென்று ஒரு நடமாடும் குடிகள் போலவும் கால்நடை போலவுமே அந்த வயலுக்கு அருகிலே அவர்களை தங்க வைத்து அங்கு வேலைகள் முடிந்தும் அடுத்த இடங்களுக்கு அழைத்து செல்வது போல ஒரு கால்நடையை போல வாழ்ந்த விவசாய கூலிகளை முதல் முறையாக ஒரு வீடு கேட்டு போராட்டம் நடத்திய ஒரே தமிழர், ஒரே மனிதர், ஒரே போராளி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் அங்குதான் அவர் முதன்மையாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உணவுக்கே வழி இல்லாத போது ஒரு ஜமீன்தார் 2000 மூட்டம் நெல்லையை ஒழித்து வைத்திருக்கிறார் என்று முதற்கட்டமாக ஒரு அறிக்கைகளாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் வரும் நெருக்கடிகளை சென்று முதல் முறையாக களப்போராளியாகவும் மாறுகிறார். பாரிகார்த்திக் இணைப்பில் இணைந்திருங்க. தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர் ஜவஹருல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். அவருக்கு தங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணலாம்.